விசாரணை முடிந்தவுடன் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படுவார் என காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது ஒலக்கூர் காவல் நிலையத்தில் இருந்து தஞ்சைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். தஞ்சையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருந்ததால் இந்த சூழலில் அவர் தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கும் விசாரணையானது நடைபெற இருக்கிறது. இந்த நீதிமன்றத்திலும் விசாரணையானது நீதிபதி முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் முடிவில் அவர் விடுவிக்கப்படுவார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இந்த சூழலில் நாளைய தினம் பட்ஜெட் கூட்டத்தொடரானது சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் தற்பொழுது அந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க உதயநிதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. உத்தரவு நகலை இன்றே வழங்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் முருகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் முருகன். தற்பொழுது ஒலக்கூர் காவல் நிலையத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலின் தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்க ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைகளின் முடிவு என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம் தனலட்சுமி. நேற்று நடைபெற்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் விஜய் குறித்து தவறாக பேசியதாக ஒரு புகார் அளிக்கப்பட்ட அந்த புகாரின் குறித்த இன்று காலை அவரை கைது செய்து தஞ்சாவூர் அழைத்துச் செல்லும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து கார் மூலமாக வருகை தந்த அவர் ஒலக்கூர் காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் அவரை தஞ்சாவூர் அழைத்துச் செல்லும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் வழக்கறிஞர் பரந்தாமன் ஆகியோர் தாங்களும் உதயநிதி ஸ்டாலினுடன் வர இருக்கின்றோம் என்று அங்கு காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் மற்றும் வாகனத்தில் தற்போது தஞ்சாவூர் நோக்கி காவல்துறையினருடன் சென்று கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் இதற்கான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் நாளை சட்டசபை நடக்க இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அங்கு இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கும் நிலையில் இன்று சொந்த ஜாமீனில் காவல் நிலையத்தில் விடுவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. தனலட்சுமி, தஞ்சை அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணையானது நடைபெற இருக்கிறதா? அங்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளின் விவரம் என்னவாக இருக்கிறது? இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் ஒரு சிறு விசாரணைக்கு பிறகு சொந்த ஜாமீனில் விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மற்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றார்கள். இதே போன்று அவர் இன்று இரவே சென்னை திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ஒலக்கூர் காவல் நிலையத்திலிருந்து புறப்படும் போது ஏராளமான திமுக நிர்வாகிகள் அங்கு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் எங்களது தளபதி இன்று இரவே வீடு வந்து சேர்வார், நாளை நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பான கேள்விகளை எழுப்பார் என்ற ஒரு கருத்துக்களை திமுக நிர்வாகிகள் முன்வைத்து வருகின்றார்கள். தனலட்சுமி, இந்த உத்தரவின் நகலுமானது இன்று வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் உதயநிதிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிவின் என்னவாக இருக்கும்? விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவருக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் அவரும் இதற்கான முழு ஒத்துழைப்பை அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இது கைது செய்யும் நோக்கில் அமைக்கப்படும் செயல் அல்ல என்றும் வழக்கு பதிவு செய்திருந்தால் போகும் என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இதே போன்று ஓர் எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் சட்டசபை கூடுவது முறையாகாது என்றும், இதே போன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது. இதனால் கட்டாயம் அவர் நாளை சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளை எழுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முருகன், தஞ்சையில் களசூழல் அங்கு எப்படியா இருக்கிறது? ஏற்கனவே தாவைக்கா திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினும் காவல்துறை தரப்பிலிருந்து தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்க அங்க சூழல் எப்படியாக இருக்கிறது? தஞ்சையை பொறுத்தவரையில் உதயநிதி ஸ்டாலின் வரவுக்காக திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் அங்கு குவிந்து வருகின்றார்கள். இதற்கிடையில் இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில்
தாவேகா மற்றும் திமுகவினர் போட்டி போட்டுக்கொண்டு போராட்டங்களை நடத்தினார்கள். குறிப்பாக தஞ்சையில் கைகலப்பும் நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அங்கு சென்று கொண்டிருக்கும் போது அங்கு தாவேக்காவினரும் குவிந்திருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் திமுகவினர் அதிக அளவில் குவிந்திருக்கும் நிலையில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தனலட்சுமி, போலீஸ் பாதுகாப்பானது தஞ்சையில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே அங்கு மோதல் போக்கானது நடந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினும் தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவரிடம் அங்கு விசாரணையும் நடைபெற இருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பானது அங்கு வழங்கப்பட்டிருக்க விவரம் என்ன? உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணையில் ஈடுபடும் நிலையில் அங்கு திமுகவினர் ஏராளமாக குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இதேபோன்று உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் சென்னை திரும்பும் வரையில் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் வழிகளில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருப்பதற்காக போலீசார் ஏராளமானவர் அவருடன் சென்று கொண்டிருப்பது தெரிய வருகிறது. தனலட்சுமி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகன். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் ஆவணங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. கிடைத்தவுடன் விசாரணையானது தொடங்கப்படும் என நீதிபதி ஜி கே இளந்திரையன் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் 2:15 மணிக்கு இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வர இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விசாரணையின் முடிவில் உதயநிதி விடுவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தகவலாக அது வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். திண்டிவனம் அருகே உள்ள ஒலக்கூர் காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக திமுக தரப்பிலிருந்து தமிழகம் முழுவதும் போராட்டங்களும் வலுத்து வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் 9 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய சூழலில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நாளை சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தஞ்சையில் திமுக தாவேக்கு இடையே மோதலும் ஏற்பட்டிருக்கிறது. விசாரணை முடிந்தவுடன் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படுவார் என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விசாரணையானது 2:15 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் விசாரணையின் முடிவின் போது உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படுவார் என்ற தகவலும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். உதயநிதியை கைது செய்ததும் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படுகிறார். காவல்துறை தரப்பிலிருந்து இந்த தகவலும் வெளியாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கின் விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கின் விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. விசாரணை முடிந்தவுடன் உதயநிதி விடுவிக்கப்படுவார் என்ற தகவலும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் கைது தொடர்பான விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில். இந்த விசாரணையின் முடிவில் அவர் விடுவிக்கப்படுவார் என்ற தகவலும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரம் தனலட்சுமி, இன்றைக்கு காலையில் எதிர்க்கட்சி தலைவர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைத்து காவல்துறையினர் அவரை விசாரணைக்கு அழைத்து செல்வதாக கூறி அழைத்து சென்றனர். குறிப்பாக நேற்று தஞ்சாவூரில் நடைபெற்ற அந்த காவிரி மேகதாது விவகாரம் தொடர்பாக திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்கள் என்பது சர்ச்சையாக்கப்பட்டது. இந்த சர்ச்சையின் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் தாவைக்காவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினர்
வழக்கு பதிவு செய்து 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இதனை அடுத்துதான் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள். அப்பொழுது நீலாங்கரையில் மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது நிலவியது. இந்த நிலையில்தான் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் காவல் நிலையத்தில் உதயநிதி அழைத்து செல்கின்றனர். அங்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையே திமுகவை பொறுத்தவரைக்குமே அவர்கள் நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கின் விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையில் பல்வேறு கருத்துக்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை முடிந்தவுடன் உதயநிதி விடுவிக்கப்படுவார் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி கைது செய்துள்ளோம், தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படுகிறார், விசாரணைக்கு பின் விடுவிக்கப்படுவார் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் தெரிவித்திருக்கிறார். அதே போல உதயநிதியை ரிமாண்ட் செய்யும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். விசாரணை முடிந்தவுடன் உதயநிதியை இன்றே விடுவிக்க வேண்டும் என்று நீதிபதி தற்பொழுது உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய விசாரணையின் போது நேற்றைய தினத்தில் தஞ்சாவூரில் பேசிய கருத்துக்கள் குறித்து தொடர்ச்சியாக அவர் மீது அந்த விசாரணைகள் என்பது நடைபெறும் என்று ஏற்கனவே காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருந்தது. குறிப்பாக உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படுகிறார் என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அரசு தலைமை வழக்கறிஞரை பொறுத்தவரைக்குமே அவர் உதயநிதியை ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்துதான் விசாரணை முடிந்த உடனேயே உதயநிதியை விடுவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். ராஜேஷ், தமிழகம் முழுவதும் தொடர்பான போராட்டங்களும் வலுத்து வருகிறது. இந்த விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. விசாரணையின் முடிவு எப்படியாக அமைய வாய்ப்பு இருக்கும்? இல்ல, குறிப்பாக 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 6 பிரிவு பொறுத்த வரைக்குமே சதி செய்தல், அதே போல பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், பொதுமக்கள் கூட மோதல் போக்கை உருவாக்குதல் உள்ளிட்ட அந்த 6 பிரிவின் கீழே அவர்களுக்கு வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விசாரணையின் போது அந்த கருத்துக்கள் எவ்வாறு ஏற்கப்படுகிறது, எவ்வாறு பேசினார் என்பதெல்லாம் குறித்து தொடர் விசாரணை என்பது அவர்கள் விசாரணை செய்வார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு காலையில உதயநிதி அவர்கள் பேட்டி அளிக்கும் போது என்னுடைய கருத்து என்பது திரித்து பார்க்கப்பட்டது, அதாவது கட் அண்ட் பேஸ்ட் செய்திருக்கிறார்கள், காப்பி பேஸ்ட் செய்திருக்கிறார்கள் என்று இடையில் பல துண்டுகள் விழுந்திருக்கிறது என்றெல்லாம் அவர் கூறிய கருத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தான் பேசியதை திருத்தி பேசியிருக்கிறார்கள், திருத்தி பதிவிட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் நீங்கள் பேசிய கருத்துக்கள் உண்மைதானா, நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த கருத்துக்களை முன்வைத்தீர்கள் என்றதெல்லாம் குறித்து விசாரணை நடத்தப்படும். இந்த விசாரணைக்கு பிறகாக நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்று காவல்துறையினர் அவரை விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் விசாரணை எத்தனை மணி நேரம் செல்லும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக பல மணி நேரங்கள் விசாரணைகளை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயனுடைய விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள், கைது செய்து அழைத்து சென்றார்கள். கிட்டத்தட்ட அவரிடம் 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்திருந்தார்கள். அதன் பின்புதான் அவர்கள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதே போல அனிதா ராதாகிருஷ்ணனும் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை என்பது நடைபெற்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவரிடம் எத்தனை மணி நேரம் விசாரணை செய்வார்கள், என்னென்ன விசாரணை செய்வார்கள், என்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப் போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கைது செய்து கொண்டு செல்லும் பொழுது சட்ட ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள் உடன் சென்றிருந்தார்கள். குறிப்பாக பரந்தாமன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் உடன் இருந்தார்கள். அதனால் சட்ட வல்லுநர்களும் அங்கு இருக்கக்கூடிய அந்த இருப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதனால் விசாரணை முடிந்தவுடனே அவர் விடுவிக்கப்படுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், தற்பொழுது ஒலக்கூர் காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் வைக்கப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தஞ்சைக்கு அவர் கொண்டு செல்லப்படுவதாகவும் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. தஞ்சை கொண்டு செல்லப்படுவதற்கான காரணம் என்ன? இல்ல, குறிப்பாக அவர் பேசியது தஞ்சையில் தான். தஞ்சையில் நடந்த அந்த காவிரி மேகதாது விவகாரம் தொடர்பான போராட்டத்தில் தான் அவர் பேசியிருந்தார். இந்த ஒலக்கூர் காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்குமே ஏன் அங்கு நிறுத்தி வைத்திருந்தார்கள் என்றால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்னவாக இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாத ஒன்றாக இருக்கிறது. விசாரணை நடத்தக்கூடாது, விசாரணைக்கு தடை, கைது செய்வதற்கு தடை, உடனடியாக அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் ஏதேனும் தீர்ப்புகள் வந்தால் உடனே அதை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக அங்கு ஒலக்கூர் காவல் நிலையத்தில் அவர் விசாரணைக்காக வைத்திருந்தார்கள். ஆனால் தஞ்சையில் தான் அவர் பேசியிருந்தார். தஞ்சையில் தான் அவர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தஞ்சையில் தான் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தஞ்சை காவல்துறையினர் தான் அவரை நேரடியாக நீலாங்கரைக்கு வந்து அவரை அழைத்து சென்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படுகிறார். அங்கு அவரான அந்த விசாரணை என்பது தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல எத்தனை மணி நேரம் விசாரணை நடைபெறும் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அந்த லட்சுமி.
தற்போது இந்த விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. எவ்வளவு மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற இருக்கிறது ராஜேஷ்? குறிப்பாக இந்த விசாரணையை பொறுத்த வரைக்குமே நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடிதான் அந்த அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள். ஏன்னா விசாரணை என்பது பல மணி நேரங்கள் சென்றிருக்கிறது. அதுதான் காவல்துறையினோட வரலாறாக இருக்கிறது. குறிப்பாக விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி அவர்கள் அழைத்து செல்லும் போதெல்லாம் விசாரணை பல மணி நேரம் சென்றிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் விசாரணை விரிவாக முடிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே நேரத்தில் நீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணையும் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. விசாரணையை நாளை வரை கொண்டு செல்லக்கூடாது என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது விசாரணை இன்றோடு முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு உகந்ததா என்ற கேள்வி எழவில்லை என்று நீதிபதி சொல்லியிருக்கிறார். அதே போல விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க உதயநிதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உத்தரவு நகலை இன்றே வழங்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான பதில் என்பது உயர்நீதிமன்றமே ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நாளை வரை அந்த விசாரணையை நீட்டிக்க கூடாது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால் இன்றே அதை விசாரணையை முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாக இந்த விசாரணை முடிவடைந்து அவர் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தனலட்சுமி, உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து இருந்தனர். யார் யார் என்னென்ன தெரிவித்தார்கள்? அது குறித்த விவரம் என்ன ராஜேஷ்? தனலட்சுமி, குறிப்பாக ஒவ்வொரு தலைவருமே ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். என்னவென்றால் உதயநிதிக்கு நாவடக்கம் என்பது தேவை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாவடக்கம் என்பது தேவை. அதே நேரத்தில் நாளைய தினத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் இருக்க வேண்டும், அவையில் இருக்க வேண்டும். அவருடைய நடவடிக்கையை முடக்குவதற்கான அரசியல் ரீதியான பின்புலம் கொண்டதா என்ற சந்தேகம் எழுகிறது என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் சண்முகம் போன்றவர்கள், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சண்முகம் இடதுசாரி அமைப்பினுடைய சண்முகம் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் அவரும் குறிப்பிடும் பொழுது இது அரசியல் பின்புலம் கொண்டதாக அரசியலுக்காக கைதா என்று நாம் பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் பல்வேறு கருத்துக்களும் அவர் தெரிவித்திருப்பது என்பது ஏற்புடையது அல்ல என்பதை சண்முகமும் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு திருமாவளவன் பதிவு செய்திருக்க கருத்து கூட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதில் பல்வேறு கருத்துக்களை திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதில் அண்மையில் திமுக சார்பில் அந்த பிரச்சனையை விவரித்து அவர் கூறக்கூடியது என்னவென்றால், நாளை சட்டமன்றம் கூடும் சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் இருப்பவரை சிறைப்படுத்துவதை தவிர்ப்பது ஆளுங்கட்சியின் மீதான நன்மதிப்பை உயர்த்தும். தற்போதைய நிலையில் காவிரி உரிமைக்காக அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் என யாவரும் இணைந்து குரல் கொடுத்துவதற்கு இந்திய ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கும் இது ஏதுவாக அமையும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் உதயநிதியுடைய பேச்சு என்பது ஏற்புடையது அல்ல என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். டிடிவி தினகரன் போன்றவர்களும் அது கடுமையான கண்டனத்துக்குரியது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்புமிக்க பதவியில் இருப்பவர் பொதுவெளியில் பொறுப்பற்ற முறையில் பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது. அதே நேரத்தில் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தியிலும் மீறி அவசரமாக காவல்துறை வைத்து தமிழக அரசு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்துள்ள நடவடிக்கை கண்டனத்துக்குரியது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல அமைச்சர் பெருமக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவின் ரவுடிசம், பொது இடங்களில் திமுகவினர் சாலை மறியல் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு அதனை கேள்வி கேட்ட மக்களையும் அதிகாரிகளையும் தாக்கி ரவுடிச செயலில் ஈடுபடுகிறார்கள் என்று அமைச்சர் பெருமக்களும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக கலவையான ஒரு விமர்சனம் என்பது இதில் வந்திருக்கிறது. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை விலக்கியிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் பொதுவெளியில் பெண்கள் குறித்து பேசுவது என்பது இது முதன்முறை அல்ல என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு நாளைய தினத்தில் பட்ஜெட் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. அவர் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டும் என்பது அனைத்து கட்சிகளினுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால் அவர் நாளை தினத்தில் சட்டப்பேரவையில் கலந்து கொள்வார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றே விசாரணையை முடிக்க வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் உத்தரவாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் என்ன செய்ய போகிறார்கள் என்பது நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடைகள் கிடைக்கப்பெறும். தனலட்சுமி, விரிவான விவரங்களை வழங்கி வைக்க நன்றி ராஜேஷ்.